செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். கலை அறிவியல் படிப்புக்காக 4ஆம் கட்ட கலந்தாய்வுக்கான கவுன்சிலிங் முன்னுரிமை மாணவர்களின் வரைவு பட்டியலை சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் பெண் உட்பட இருவரிடம் 12,88,000 ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். திமுக காங்கிரஸ் தங்களின் சமூக நீதிக்கு எதிரான செயலை மூடி மறைக்க தற்போதைய முதல்வர் மீது வீண் பழியை சுமத்துகின்றன என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கலை அறிவியல் படிப்புக்காக 4ஆம் கட்ட கலந்தாய்வுக்கான கவுன்சிலிங் முன்னுரிமை மாணவர்களின் வரைவு பட்டியலை சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டில் காலியாக உள்ள கலை அறிவியல் படிப்புகளுக்கு இதுவரை சென்டாக் 3 கட்ட கலந்தாய்வு நடத்தி இடங்களை நிரப்பியுள்ளது. அடுத்து 4ஆம் கட்ட கலந்தாய்வு நடத்த பிடெக் தவிர்த்த கலை அறிவியல் படிப்புகளுக்கு கடந்த 19ஆம் தேதி வரை கவுன்சிலிங் முன்னுரிமை கொடுக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் கலை அறிவியல் படிப்புகளுக்கு 4ஆம் கட்ட கலந்தாய்வுக்கான கவுன்சிலிங் முன்னுரிமை மாணவர்களின் வரைவு பட்டியலை சென்டாக் நிர்வாகம் நேற்று வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் பெண் உட்பட இருவரிடம் 12,88,000 ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயமாலினி. இவரை மொபைல் மூலமாக தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதை நம்பி அவர் தனது வங்கிக் கணக்கிலிருந்து 6,88,000 ரூபாயை அந்த நபருக்கு அனுப்பி ஏமாந்தார். மேலும் 10 கண்டு பகுதியைச் சேர்ந்த மன்னார் என்பவரை தொடர்பு கொண்ட நபர் தனியார் நிறுவனம் மூலமாக குறைந்த வட்டிக்கு பணம் தருவதாக கூறினார். அதை நம்பி அந்த நிறுவனத்தில் லோனுக்காக ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்தார். பின் அந்த நபர் லோனுக்காக செயலாக்க கட்டணம் தர வேண்டும் என கூறினார். அதை நம்பி அவர் 6 லட்சம் ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். இதுகுறித்து 2 பேரும் கொடுத்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். திமுக காங்கிரஸ் தங்களின் சமூக நீதிக்கு எதிரான செயலை மூடி மறைக்க தற்போதைய முதல்வர் மீது வீண் பழியை சுமத்துகின்றன என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன், திமுக துணை அமைப்பாளர் 10% இடஒதுக்கீடு பிரச்சினையில் பொய்யான தகவல்களை கூறி வருகிறார். இந்த சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தும் போது இந்தியாவில் எதிர்த்த ஒரே முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. புதுச்சேரியில் இந்த சட்டத்தை அப்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி முதல்வராக இருந்த நாராயணசாமி அமல்படுத்தினார். இதனை திமுகவினர் மூடி மறைத்துவிட்டு அதிகாரிகள் அமல்படுத்தியதாக வசைபாடி வருகின்றனர். திமுகவின் திசை திருப்பும் இந்த நாடகத்தை மக்கள் ஏற்க மாட்டார்கள். திமுக காங்கிரஸ் தங்களின் சமூக நீதிக்கு எதிரான செயலை மூடி மறைக்க தற்போதைய முதல்வர் மீது வீண்பழியை சுமத்துகிறது என்றார். புதுச்சேரி கவிஞர் தமிழ்மொழி கல்வி வட்டம் சார்பில் தமிழ்மொழி நூற்றாண்டு விழா மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன கருத்தரங்க கூட்டத்தில் நடந்தது. மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன கருத்தரங்க கூட்டத்தில் கவிஞர் தமிழ்மொழி கல்வி வட்டம் சார்பில் தமிழ்மொழி நூற்றாண்டு விழா நடைபெற்றது. அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டு இயக்க தலைவர் செல்வம் வரவேற்றார். தமிழ்மொழி நூற்றாண்டு விழா குழு தலைவர் இளங்கோ தலைமை தாங்கினார். ஆதி திராவிடர் அரசு ஊழியர்களின் சங்க தலைவர் மோகன்ராஜ் முன்னிலை வகித்தார். வழக்கறிஞர் லெனின் துரை, ஈரம் பவுண்டேஷன் நிறுவனர் ராஜேந்திரன் நோக்க உரையாற்றினார். கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலிய பெருமாள், கோட்டக்குப்பம் அஞ்சுமன் செயலாளர் லியாக்கத் அலி கலந்துரையாடினார். பேராசிரியர் பஞ்சாங்கம் மக்கள் கவிஞர் தமிழ்மொழி என்கிற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். ஒருங்கிணைப்பாளர் ஜானி நன்றி கூறினார். புதுச்சேரியில் அதிக மின் இழைப்பு, கட்டண வசூல் குறைவு காரணம் காட்டி தனியார் மயமாக்கம் கட்டாயம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளதாக வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைத்திலிங்கம் எம்பி, கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் 97.72% இருந்த மின்கட்டண வசூல் தற்போது 92.35% குறைந்துள்ளது. 2021 ரூபாய் 23 கோடியாக இருந்த மின் இழப்பு தொகை கடந்த 2022-2023 நிர்வாக சீர்கேட்டால் ரூபாய் 131 கோடியாக உயர்ந்துள்ளது. மின்துறை நஷ்டத்தை ஈடுகட்ட தனியார் மயமாக்குவது கட்டாயம் என மத்திய மின்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தனியார் தொழிற்சாலைகள் கட்ட வேண்டிய பல கோடி பாக்கி தொகை கூடுதல் கட்டணம் என
மக்கள் தொகை பில்லில் சேர்த்து வசூலிக்கின்றனர். செயற்கையாக கட்டண வசூல் இழப்பு, மின் இழப்பு ஏற்படுத்தி தனியார் மயமாக்கும் முயற்சியில் அரசு ஈடுபட்டு வருகிறது. புதுச்சேரி வரும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் முதல்வர் ரங்கசாமி மின்துறை தனியார் மயமாக்கக்கூடாது என அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றார். புதுச்சேரியில் நடைபெற்ற மிஸ், மிஸ்டர் மற்றும் மிஸ்ஸஸ் புதுச்சேரி ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் குடும்ப பெண்கள் கலந்து கொண்டு வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். புதுச்சேரி அரியூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஃபேஷன் போட்டியாளர்கள் சங்கத்தின் சார்பில் மிஸ், மிஸ்டர் மற்றும் மிஸ்ஸஸ் புதுச்சேரி பட்டத்திற்கான ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் குடும்ப பெண்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து விதவிதமான ஸ்டைலில் ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். இறுதி சுற்றில் வசுந்தரா என்ற மாணவி மிஸ் புதுச்சேரி பட்டத்தையும், மிஸ்டர் புதுச்சேரி பட்டத்தை குணசங்கர் என்கிற மாணவனும் பெற்றனர். முன்னதாக ஃபேஷன் ஷோவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு நடைபயிற்சி, சீர்படுத்தும் முறை, தோரணையின் வழி, தோல் பராமரிப்பு உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டது. திமுக பவள விழாவையொட்டி சுல்தான்பேட்டையில் கழக கொடியேற்றும் நிகழ்ச்சி. எதிர்க்கட்சித் தலைவர் இரா சிவா பங்கேற்பு. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு திராவிட மாடல் அரசின் முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் பவள விழாவை முன்னிட்டு ஊர்தோறும் வீடுதோறும் கழக கொடியேற்ற வேண்டும் என்று கழகத்திற்கு விடுத்த ஆணையை ஏற்று புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளில் உள்ள கழக கொடிகம்பங்கள் புதுப்பிக்கப்பட்டு கழக மூத்த முன்னோடிகளை கொண்டு கழக கொடியேற்றி வைக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு சுல்தான்பேட்டை கழக அலுவலகம் புதுப்பிக்கப்பட்டு திறப்பு விழாவும் அலுவலகம் எதிரில் கழக கொடியேற்றி வைக்கும் நிகழ்ச்சியும் இன்று காலை நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான இரா சிவா கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆகியோரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி புதுப்பிக்கப்பட்ட கழக அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து சுல்தான்பேட்டையைச் சேர்ந்த கழக மூத்த முன்னோடிகள் இதயத்துல்லா, அப்துல் கபூர், ஜலீல், பஷீர் அகமது, முகமது இஷாத், நிசார் அகமது, சதகத்துல்லா ஆகியோரால் புதுப்பிக்கப்பட்ட கம்பத்தில் கழகத்தின் இருவண்ண கொடியேற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. மாநில கழக அவைத் தலைவர் SP சிவக்குமார் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுல்தான்பேட்டை ராஜா முகமது, முகமது ரஃபிக், அனீஸ் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், பழனி, தொகுதி அவைத்தலைவர் ஜலால் ஹனீப், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு, மோகன்தாசு, அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், கிளைக்கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Sir, your gift. இன்னொரு கா. ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மாவட்டத்தில் இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்து காரணிகள் மற்றும் செல்ஃப் இன்ஃபியூஷன் பற்றி செயல்முறை பயிற்சி மற்றும் பிசியோதெரபி முக்கியத்துவம் மற்றும் பிசியோதெரபி செய்வது பற்றி செயல்முறை பயிற்சி முகாம் இலவசமாக 21/9/2024 அன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 43 திட்ட அலுவலகங்கள் மூலம் 22 மாநிலங்களில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு இலவசமாக தங்குமிடம், ஊட்டச்சத்து நிறைந்த உணவு மற்றும் ஆற்றுப்படுத்துதல் செய்து வரும் இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் சேவை செய்து வருகிறது. அதன்படி புதுச்சேரி மாவட்டம் ஹீமோஃபில்லி தெரப்பி சொசைட்டி பாண்டிச்சேரி இண்டாஸ் அறக்கட்டளை மூலமாக இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ காரணிகள் மற்றும் செல்ஃப் இன்ஃபியூஷன் பற்றி செயல்முறை பயிற்சி மற்றும் பிசியோதெரபி முக்கியத்துவம், மேலும் பிசியோதெரபி செய்வது பற்றி செயல்முறை பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. இதில் சுமார் 75க்கும் மேற்பட்ட இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கு பாண்டிச்சேரி ஹீமோஃபில்லி சாப்டர் சொசைட்டி தலைவி திருமதி டாக்டர் நளினி தலைமை தாங்கி மேலும் செல்ஃப் இன்ஃபியூஷன் செய்வது பற்றி செயல்முறை விளக்கமும் செய்து காண்பித்தார். இதனைத் தொடர்ந்து பிசியோதெரபி செய்வது பற்றி செயல்முறை விளக்கம் திரு டாக்டர் சத்யராஜ் வழங்கினார். இதில் சென்னை இண்டாஸ் அறக்கட்டளையின் திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் எஸ். பரத் மற்றும் மனநல ஆலோசகர் எம். சென்ட்ரலா மேரி ஆகியோர் சேவைகளை பற்றி விளக்கினர். மேலும் அலுவலக உதவியாளர் மிஸ்டர் அவினாஷ் ஆகியோரும் கலந்து கொண்டனர்.
காரைக்கால் கடற்கரையில் காதல் ஜோடியிடம் காவலர் பணம் கேட்டு மிரட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. காரைக்கால் மாவட்ட கடற்கரைக்கு தினசரி ஏராளமான காதல் ஜோடிகள் வருகின்றனர். அவர்களை போலீசார் மிரட்டி பணம் நகைகளை பறிப்பதாக புகார் எழுந்துள்ளது. சில போலீசார் காதல் ஜோடிகளின் மொபைல் போன்களை பறிமுதல் செய்து வைத்துக் கொண்டு பெற்றோர்களிடம் தெரிவிப்பதாக மிரட்டுவதாக காதலர்கள் புகார் கூறுகின்றனர். இதனிடையே கடலோர காவல்படை போலீசார் ஒருவர் கடற்கரைக்கு வந்த காதல் ஜோடியை அழைத்து பணம் கேட்டு மிரட்டியதுடன் காதலருடன் வந்த பெண்ணிடம் தவறாக பேசியுள்ளார். இதனை அறிந்த அங்கிருந்த பொதுமக்கள் அந்த போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் குறித்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் காரைக்காலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உல்லாசமாக இருக்க பெண் வேண்டுமா என சமூக வலைதளத்தில் விளம்பரம் அனுப்பி 50க்கும் மேற்பட்டவர்களை ஏமாற்றி பணம் பறித்த கடலூர் பெண்ணை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். தஞ்சாவூரைச் சேர்ந்தவர் விக்னேஷ் புதுச்சேரியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மேலாளராக உள்ளார். கடந்த 13ஆம் தேதி உல்லாசமாக இருக்க பெண் வேண்டுமா என வாட்ஸ்அப்பில் தகவல் வந்தது. அதிலிருந்த மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு பேசினார். மறுமுனையில் பேசிய பெண் எந்த மாதிரியான பெண் வேண்டும் எனவும் அதற்கான பணம் குறித்தும் பேசினார். அடுத்த சில நிமிடத்தில் விக்னேஷின் மொபைல் போனுக்கு சில பெண்களின் புகைப்படத்தை அனுப்பி இதில் யார் வேண்டுமென தேர்ந்தெடுக்க கூறினார். விக்னேஷ் தனக்கு பிடித்த ஒரு பெண்ணின் புகைப்படத்தை தேர்வு செய்து அந்த பெண் கூறியபடி முன்பணமாக அவரது ஜிபே எண்ணுக்கு ரூபாய் 5000 அனுப்பி ஏமாந்தார். தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த விக்னேஷ் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் பணம் அனுப்பப்பட்ட மொபைல் எண்ணை கொண்டு வங்கிக் கணக்கு மூலமாக விசாரித்த போது கடலூரைச் சேர்ந்து காயத்ரி என தெரிய வந்தது. காயத்ரியை கைது செய்த போலீசார் அவரது வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்த போது கடந்த 6 மாதங்களில் 50க்கும் மேற்பட்டோரிடம் ரூபாய் 4 லட்சத்திற்கு மேல் பணம் பறித்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. காரைக்காலில் ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் புரட்டாசி 1வது சனிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ லட்சுமி நாராயணன் திருக்கோலத்தில் சேவை சாதித்தார். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் புரட்டாசி 1வது சனிக்கிழமையை முன்னிட்டு கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் கோதண்டராமர் மற்றும் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. புரட்டாசி 1வது சனிக்கிழமையின் சிறப்பு அலங்காரமாக ஸ்ரீ கோதண்டராமர் லட்சுமி நாராயணன் திருக்கோலத்தில் சேவை சாதித்தார். முன்னதாக காலை திருமஞ்சனம் நடைபெற்றது. அதில் மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ லட்சுமி நாராயணராக சேவை சாதித்தார். மூலவர் மற்றும் உற்சவருக்கு சகஸ்ரநாம அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. புரட்டாசி மாதம் 1வது சனிக்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ கோதண்டராமரையும் ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் வழிபட்டனர். திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் 28ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு கலச விளக்கு வேள்வி பூஜை விமர்சையாக நடைபெற்றது. காரைக்கால் அடுத்து திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் 28ஆம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு வேள்வி பூஜை நடைபெற்றது. இவ்வேள்வி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் PR சிவா, மாவட்ட தலைவர் PS வாசன் துவக்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் ஓம் சக்தி ராஜா, முருகையன், ஐயப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் 10, 11, 12 வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டன. தொடர்ந்து எளியவர்களுக்கு ஆடை தானமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஏராளமான சக்திகள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் பொருளாளர் சக்தி முருகையன் நன்றி தெரிவித்தார். மேலும் இவ்வேள்வி பூஜையில் ஓம் சக்தியின் 1008 மந்திரங்கள் ஓதப்பட்டது. இவ்வேள்வி பூஜையில் ஏராளமான சக்திகள் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற்றனர். ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் ஊர்வலமாக வந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்து அவதூறாக பேசியதாக பாஜக மற்றும் சிவசேனா நிர்வாகிகள் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் 16க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் கிழக்கு கடற்கரை சாலை, சிவாஜி சாலை சதுக்கத்தில் ஒன்று திரண்ட காங்கிரஸ் கட்சியினர் கோஷமிட்டபடி லாஸ்பேட்டை காவல் நிலையம் வரை பேரணியாக சென்று காவல் நிலைய ஆய்வாளரிடம் புகார் மனு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமினை அறக்கட்டளையின் நிறுவனர் செந்தில் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் இலவச மருத்துவ முகாம் கருவடிக்குப்பத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் செந்தில் கலந்து கொண்டு இலவச மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் இரத்த அழுத்தம், இரத்தத்தின் சர்க்கரை அளவு, கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் காய்ச்சல் உள்ளிட்ட பொது மருத்துவம் என பல்வேறு நோய்களுக்கு ஆலோசனைகளும் சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் கருவடிக்குப்பம் மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மருத்துவ முகாமிற்கான ஏற்பாடுகளை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் கருவடிக்குப்பம் காலப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுவை ஏம்பலத்தில் இயங்கி வரும் மிலோ அகாடமியின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா கடந்த ஞாயிறு அன்று சிறப்பாக நடைபெற்றது. கிராமப்புற பகுதிகளில் வாழும் மக்களுக்காக கணினி கல்வி கற்க தொடங்கப்பட்ட மிலோ அகாடமி கடந்த ஜூன் மாதம் முதல் அனைத்து மாணவர்களுக்காகவும் சிபிஎஸ்இ டியூஷன் சென்டராக செயல்பட தொடங்கியது. தற்போது ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் அரசாங்க வேலைக்காக உதவும் வகையில் கோச்சிங் சென்டராகவும் உருவெடுத்துள்ளது. இந்த விழாவை சிறப்பிக்க மிலோ அகாடமி நிறுவனர் நெமிதாஸ், மருத்துவர் திரு லோகேஷ் பாலாஜி மற்றும் கரிக்கலாம்பாக்கம் எஸ்ஐ திரு இளமுருகன் அவர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் கணினி கற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் அபாகஸில் உலக சாதனை புரிந்த மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. மாணவர்கள், பெற்றோர்கள் என அனைவரும் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து மகிழ்ந்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். கலை அறிவியல் படிப்புக்காக 4ஆம் கட்ட கலந்தாய்வுக்கான கவுன்சிலிங் முன்னுரிமை மாணவர்களின் வரைவு பட்டியலை சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் பெண் உட்பட இருவரிடம் 12,88,000 ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். திமுக, காங்கிரஸ் தங்களின் சமூக நீதிக்கு எதிரான செயலை மூடி மறைக்க தற்போதைய முதல்வர் மீது வீண்பழியை சுமத்துகின்றன என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.